வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் போட்டு ஒரு வெத்த குழம்பு, அதாவது புளிக்குழம்புன்னு பண்ண போகிறேன். அதுக்கு புளி இல்லாமல் தான் பண்ண போகிறேன். 4 நாட்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 2-3 மிளகா வத்தல் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பூண்டு, 2 பல் தேங்காய். பூண்டு தேங்காயெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போடுவேன் இதுக்கு. இப்போ தக்காளி மட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இந்த திக்காக இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்கோ, அதை யூஸ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறா. நானும் இந்த 4 தக்காளியில் அந்த இடத்த எடுத்துகிட்டு தான் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாண்லியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை வெந்தயம், இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வறுத்துடலாம். அதோட கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிட்டு, ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் நான் பண்ணுறேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ பருப்பு செவந்தாச்சு. இப்போ இதில் நம்ம சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு வதக்கி கொடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, நல்லா வதங்கின்னு இருக்கு. இதில் உப்பெல்லாம் போடல, நம்ம அரைக்கிற விழுதில் தான் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா நமக்கு சாப்பிட்ற பதம் வந்துடணும். ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சாம்பார் பொடி, நம்ம 3 மிளகா வத்தல் தான் வச்சுருக்கோம், 3 மிளகா வத்தல் தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் நான் போடுறேன். நமக்கு எப்போவுமே வெத்த குழம்பு, அதாவது புளிக்குழம்புன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். காரமாகவும் கெட்டியாகவும் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடுவேன். சேர்த்துட்டு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஜலம் மிக்சியில் தண்ணி சேர்த்து நம்ம அதில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை முதல்ல நம்ம ஒரு தடவை நல்லா கலரி கொடுத்துடலாம். நமக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வெந்துக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அலம்பி விட்டுருக்கிற ஜலத்தை அதில் விட்டுடலாம். நமக்கு இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டி ஆகும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அது மாதிரி கொதிச்சா போதும். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். நமக்கு புளியே போடணுங்கிறது இல்லை. சாம்பார் வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஊற்றிருக்கேன் இதெல்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரும், நம்ம விட்ட நல்லெண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும், அவ்வளோதான். இந்த தக்காளி புளிக்குழம்பு, அதாவது புளிப்பு குழம்பு, தக்காளி புளிப்பு, தக்காளியில் இருக்கிற புளிப்பில் செய்கிறதுனால இது தக்காளி புளிப்பு குழம்புன்னு நினச்சிக்கோங்க, தக்காளி குழம்புன்னு நினச்சிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம், புளி கரைக்கிற வேலையும் இல்லை. புளி சேர்த்துக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் நிறையா பேருக்கு சொல்கிறதுனால இது மாதிரி தக்காளி போட்டு பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன். இது கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுது. இன்னொரு 2 நிமிஷம் எல்லா இடத்துலையும் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரைச்ச விழுது சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இதே வெங்காயத்துக்கு பதிலாக எந்த காய் வேணாலும் போட்டு வெத்த குழம்பு வைக்கும்போது புளி இல்லாமல் இது மாதிரி தக்காளி போட்டு வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எல்லா இடமும் கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எல்லா இடமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து.
நமக்கு சிம்மிலேயே வச்சுக்கணும், அடியில் தீஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி தக்காளி அரைச்ச விழுது போடும்போதே சிம்மில் வச்சுருங்கோ, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கலரிண்டே இருக்கணுங்கிறது இல்லை. அப்படியே கொதித்ததும் அணைச்சிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த குழம்பு ரெடி ஆகிடுது பாருங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, ஒரு பொங்கலுக்கு கொத்து மாதிரி சாப்பிட, உப்புமாக்கு தொட்டுக்க, எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நம்மளோட புளி இல்லாத புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க வியூவர்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எம்மி டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.